பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, பேறுகால வேதனை அறியாதவனே அக்களித்து பாடி முழங்கு. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதாவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா 54 யூனிட் அளவு இருக்கிற வரைக்கும் தான் வலி தாங்க முடியுமா. அதுதான் உச்ச கட்ட வலி. அதுக்கு மேல வலி கிடையாது. அப்ப அதுக்கு மேலே வலி இருக்கானா இருக்கு. அதாவது 57 யூனிட் வலி இருக்குதான். இது பாத்தீங்கன்னா அதாவது ஒருவருக்கு உடம்புல இருக்கிற எவ்வளவு பிராக்சர் இருந்தாலும் அந்த வலி எல்லாம் தாங்கறதுக்கு 47 யூனிட் தான். ஆனா 57 யூனிட் வலி ஒருத்தர் தாங்குறாங்கன்னா அது யாருன்னா ஒவ்வொரு தாய்மார்களும். அந்த பிரசவ வலி, இந்த பிரசவ வலி உலகத்திலே உச்சக்கட்ட வலி எதுனா பிரசவ வலி தான். அப்ப 57 யூனிட் வலி ஆகும். அப்ப அந்த வலி எப்படி தெரியுமா இருக்குமா? அதாவது 20 எலும்புகள் நம்ம உடம்புல ஒன்னா சேர்ந்து அப்படி நொறுங்கி போன எப்படி இருக்கும் வலி, அது போல வலி. அந்த வலியெல்லாம் சொன்னா புரியாது, அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த வலியே அந்த ஒவ்வொரு பெண்ணும் மறு ஜென்மம் எடுத்து இந்த குழந்தை பேரை பெற்றெடுக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அந்த இயற்கையாகவே அந்த கடவுள் அந்த பலனை கொடுத்து இருக்கிறார். ஆனா அந்த வலி அவ்வளோ இருக்குல்ல, 20 எலும்பு உடைஞ்சா எப்படி நொறுங்கின எப்படி வலிக்கும், அந்த வலியிலே குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தையினுடைய பச்சிலம் குழந்தையுடைய முகத்தை பார்த்தோன்னு அந்த வலியெல்லாம் மறந்து போயிடும். அந்த வலி என்னாலே தெரியாது. அப்போ அந்த குழந்தையினுடைய சிரிப்பு அவங்களுக்கு அவ்வளவு ஆறுதலா இருக்கும். அப்ப குழந்தைய மார்போடு அனைத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அப்போ இந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் தன்னுடைய வேதனையை மறைந்து குழந்தையினுடைய மகிழ்ச்சி அவங்களை அதிகமா ஆட்கொள்ளும். குழந்தைக்காகவே வாழ்வாங்க. பாருங்க, உலகத்தில் இருக்கிற அம்மாக்களே இப்படி இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட தாய் உள்ளம் கொண்டவர், நம்மை படைத்த பரம தந்தை தந்தையாக இருக்கிறார், தாய் உள்ளம் கொண்டவராக இருக்கிறார். நமக்கு பசிக்கும் போது உணவு, தாகம் எடுக்கும் போது தண்ணீர், நாம சோறு ஒரு நேரில் மார்போடு அனைத்து நமக்கு ஆறுதல், அரவணைக்கிறவர், ஆலோசனை கொடுக்கிறவர். இப்படி ஆண்டவர் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் தாயுள்ளம் அவரிடம் உண்டு. அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நாம் சோறு ஒரு நேரங்களிலே ஆண்டவர் நம்மை அப்படியே அனைத்து நமக்கு ஆறுதல் செய்கிறவராக, நமக்கு முத்தமிடுகிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல நம்ம வச்சிருவோம். ஆண்டவர் நம்மை ஆற்றி தேற்றி நம்மை உற்சாகப்படுத்தி வழி நடத்த அவர் ஒருவர் உண்டு. இந்த நம்பிக்கையிலே, இந்த சிந்தனையிலே இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய நிற்கிறபை தார் மீட்பு இயேசுவிலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன்.